HTML வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம எங்கேருந்து டெரைவ் பண்ணோன்னு பார்த்தோம்னா SGMLனா ஸ்டாண்டர்டு ஜென்ரலைஸ்டு மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து ஒரு லார்ஜர் காம்ப்ளிகேட்டட் டாக்குமெண்ட் ப்ராசஸிங் லாங்குவேஜ். HTMLங்கிறது வந்து டேக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் வந்து மேட் பண்ணுது. டேக்ஸுங்கிறது என்னது எலமெண்ட்டு. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இல்லையா, கலர் அலைன்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம அட்ரிபியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்ரிபியூட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? அப்பியரன்ஸ் ஆஃப் த HTML டாக்குமெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ஓனாக டேக்லாம் எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது. HTMLங்கிறது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் கிடையாது, இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கிடையாது. இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ், இல்லை பேஜில் ஹைப்பர் லிங்க் ஸ்பெசிஃபிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆங்கிள் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து இதோட டேக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போம். HTML கேஸ் சென்சிட்டிவ்லாம் கிடையாது. அப்பர் கேஸ், லோயர் கேஸ், மேலே வந்து HTMLங்கிறது அப்பர் கேஸில் டைப் பண்ணுறோம், கீழே வந்து லோயர் கேஸில் கொடுக்குறோம்னா அது பெருசாக வந்து எரர்லாம் காட்டாது, ஒர்க் ஆகும். டெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்போ இன்கேஸ் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் த பேஜ் இருக்குது HTML டேக்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. ஹைப்பர் லிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம்? மல்டிமீடியா எலமெண்ட்டு, ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இதுக்கெலாம் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் க்ளோசிங் டேக்னு இருக்குது. ஓப்பனிங் டேக் வந்து டர்ன் ஆன் ஃபீச்சரை வந்து கொடுக்குது. இப்போ ஹெட்டிங்கு, போல்டு, சென்டர் இதுக்கெலாம். க்ளோசிங் போல்டு வந்து டர்ன் ஆஃப் பண்ணுது. அது வந்து எப்படி வந்து கொடுத்துருப்போன்னா ஸ்லாஷ் கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். இப்போ ஹெட்டிங் செக்ஷன், பாடி செக்ஷன், 2 செக்ஷன் இருக்குது. ஹெட்டிங் செக்ஷனில் வந்து டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ் டைட்டில் பாரில் கொடுப்போம். இல்லை வந்து டேப், ஹெட்டிங் இன் ப்ரௌசரோட அந்த டேப்பில் வந்து ஹெட்டிங் வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஹெட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக ஹெட்டுங்கிறதுல வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி ஆங்கிள் ப்ராக்கெட்டில் வந்து பேக் ஸ்லாஸில் ஃபார்வர்ட் ஸ்லாஸ் ஹெட்டுன்னு கொடுத்துருக்கணும். டைட்டில் அதே மாதிரி டைட்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வெப் பேஜ் டைட்டில் கொடுக்க யூஸ் பண்ணிக்கிறோம். பாடி செக்ஷன் வந்து எதுக்கு? மெயின் கண்டென்ட் அந்த ப்ரௌசரே இதுதான். பாடிக்குள்ளே தான் நம்ம வந்து என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுப்போம். இப்போ HTML வந்து ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் எல்லாமே கொடுத்துருப்போம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹெட்டு வந்து எதுக்கு? அதில் தான் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட்டோட டைட்டிலு, ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். ஸ்டைல், டெஃபினேஷன் இதெல்லாம் நம்ம கொடுப்போம். டைட்டில் டேக்கில் வந்து டைட்டில் ஆஃப் த டாக்குமெண்ட் கொடுப்போம். பிட்வீன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்கில் நம்ம வந்து கொடுப்போம். டைட்டில் டேக் வந்து எப்பயுமே ஹெட்டுக்குள்ளே தான் இருக்கணும். பாடியில் தான் டேக்ஸு, அட்ரிபியூட்ஸு அதெல்லாம் நம்ம கொடுப்போம்.